Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. பள்ளிக்கு சென்று கொண்டிருந்த ஆசிரியையை நடு ரோட்டில் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட கொடூர சம்பவம் தமிழ்நாட்டையே உலுக்கியது. இதனைத் தொடர்ந்து ஆசிரியையின் தந்தை 5 மாதங்களில் காத்திருந்து பழிதீர்த்த சம்பவம் அதிர்ச்சியையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியதோடு இணையத்திலும் விவாதத்தை கிளப்பியிருக்கிறது. தஞ்சாவூர் மாவட்டம் புன்னைநல்லூர் மாரியம்மன் கோவில் அருகே உள்ள மேலக்களைக்குடி கிராமத்தைச் சேர்ந்தவர் புண்ணியமூர்த்தி. ஊராட்சி மன்ற முன்னாள் தலைவரான இவரது மகள் காவியா MA B.Ed வரை படித்துவிட்டு தனது ஊரின் அருகே உள்ள ஆலங்குடி அரசு தொடக்கப் பள்ளியில் தற்காலிக ஆசிரியையாக பணிபுரிந்து வந்தார். அதே ஊரைச் சேர்ந்தவர் கருணாநிதி என்பவரின் மகன் அஜித்குமார். பெயிண்டரான அஜித்குமாரும் காவியாவும் ஒரே சமூகத்தைச் சேர்ந்தவர்களாவர். இவர்கள் இருவரும் காதலித்து வந்ததாக கூறப்படுகிறது. ஆனால் அஜித்குமாரை காதலித்து வந்தது காவியாவின் பெற்றோருக்கு பிடிக்கவில்லை என கூறப்படுகிறது. இதனால் காவியாவை அவரது பெற்றோர் தங்களது உறவினருக்கு திருமணம் செய்து வைக்க முடிவு செய்தனர். அதன்படி உறவினருடன் பேச்சுவார்த்தை நடத்தி கடந்த 2025 நவம்பர் 23ஆம் தேதி நிச்சயதார்த்தம் செய்திருக்கிறார்கள். இதனைத் தொடர்ந்து காவியாவும் அஜித்குமாரும் செல்போனில் வீடியோ காலில் பேசியிருக்கிறார்கள். அப்போது அஜித்குமாரிடம் காவியா, நமது காதலுக்கு எனது பெற்றோர் எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள், எனக்கு எனது உறவினருடன் நிச்சயதார்த்தம் நடந்துவிட்டது என தெரிவித்துள்ளார். அஜித்குமார் நம்பாததால் நிச்சயதார்த்த போட்டோக்களையும் வாட்ஸ்ஆப்பில் அனுப்பியுள்ளார். இதனால் அஜித்குமார் அதிர்ச்சியடைந்து காவியா மீது ஆத்திரமடைந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் 2025 நவம்பர் 27ஆம் தேதி காலை காவியா வழக்கம் போல பள்ளிக்கு தனது ஸ்கூட்டரில் சென்றுள்ளார். தஞ்சையை அடுத்த புன்னைநல்லூர் மாரியம்மன் கோவில் கொத்தட்டை காலனி ராமகிருஷ்ண மடம் அருகே சென்றபோது காவியாவின் ஸ்கூட்டரை அஜித்குமார் வழிமறித்து தகராறு செய்திருக்கிறார். நான் இல்லாமல் வேறு ஒருவருடன் நீ வாழ்ந்து விடுவியா என கேட்டு காவியாவிடம் அஜித்குமார் கடுமையாக சண்டை போட்டதோடு, எனக்கு கிடைக்காத நீ வேறு யாருக்கும் கிடைக்கக்கூடாது என கூறியபடி தான் மறைத்து வைத்திருந்த கத்தியால் காவியாவை மிக கொடூரமாக வெட்டிச் சாய்த்தார். இதில் படுகாயமடைந்த காவியா சம்பவ இடத்திலேயே இரத்த வெள்ளத்தில் துடிதுடித்து பரிதாபமாக உயிரிழந்தார். இதனைத் தொடர்ந்து அஜித்குமார் அம்மாப்பேட்டை காவல் நிலையத்திற்கு சென்று சரணடைந்தார். இதையடுத்து பாபநாசம் துணை போலீஸ் சூப்பரிண்டென்டென்ட் மற்றும் அம்மாப்பேட்டை போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று காவியாவின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக தஞ்சை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இந்த படுகொலை வழக்கு தொடர்பாக அம்மாப்பேட்டை போலீசார் வழக்கு பதிவு செய்து அஜித்குமாரை கைது செய்தனர். பள்ளி ஆசிரியை நடு ரோட்டில் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் தமிழ்நாட்டையே உலுக்கியது. இதற்கு பலரும் கண்டனம் தெரிவித்தனர். இந்த நிலையில்தான் கைது செய்யப்பட்டு சிறையில் இருந்த அஜித்குமார் கடந்த 1 மாதத்திற்கு முன்பு ஜாமீனில் வந்துள்ளார். இதனைத் தொடர்ந்து படுகொலை செய்யப்பட்ட ஆசிரியை காவியாவின் தந்தை புண்ணியமூர்த்தி மற்றும் அவரது உறவினர்கள் ஒன்று சேர்ந்து காலை உறங்கிக் கொண்டிருந்த அஜித்குமாரை வீட்டுக்குள் புகுந்து சர்ர மாரியாக வெட்டி கொலை செய்துவிட்டு 4 பேரும் அம்மாப்பேட்டை காவல் நிலையத்தில் சரணடைந்த சம்பவம் அதிர்ச்சியையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த நிலையில் இதாண்டா அப்பா மகள் பாசம், சபாஷ், சரியான தண்டனை, தந்தையின் பாசத்தை வணங்கி மகிழ்கிறேன் என்றெல்லாம் நெட்டிசன்கள் வழக்கம் போல சினிமா பாணியில் பழிக்கு பழியாக கொலை செய்த காவியாவின் தந்தையை பாராட்டிக் கொண்டிருக்க, இந்த சம்பவத்தில் அலட்சிய போலீஸ் எஸ்கேப் ஆகிட்டாங்க, நீங்க அத கவனிச்சீங்களா, அத மறந்துட்டீங்களே என சக நெட்டிசன்கள் கருத்து தெரிவித்து வருகிறார்கள். அதாவது இந்த படுகொலை சம்பவம் தொடர்பாக அப்போது போலீசார் கூறும்போது, குற்றம் சாட்டப்பட்டுள்ள அஜித்குமாருக்கு அதிகபட்ச தண்டனையை வாங்கிக் கொடுப்பதற்கான நடவடிக்கைகளை வேகப்படுத்துவோம் என்று பரபரப்பாக கூறியிருந்தனர். ஆனால் 2025 நவம்பர் 27ஆம் தேதி சரணடைந்த அஜித்குமார் மீது FIR பதிவு செய்த அம்மாப்பேட்டை காவல் நிலைய போலீசார்
2025 டிசம்பர் மாதம், 2026 ஜனவரி மாதம், பிப்ரவரி மாதம், மார்ச் மாதம் என 4 மாதங்கள் ஆகியும் நீதிமன்றத்தில் அஜித்குமாருக்கு எதிரான ஆதாரங்களை சமர்ப்பிக்காமல் குற்றப்பத்திரிகையும் தாக்கல் செய்யவில்லை என்று குற்றச்சாட்டு எழுந்தது. அதாவது கொலை குற்றங்களுக்கு முதல் தகவல் அறிக்கை எனப்படும் எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்ட தேதியில் இருந்து அல்லது குற்றம் சாட்டப்பட்டவர் கைது செய்யப்பட்ட தேதியில் இருந்து 90 நாட்களுக்குள் சார்ஜ் ஷீட் எனப்படும் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட வேண்டும். 90 நாட்களுக்குள் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படாவிட்டால் குற்றம் சாட்டப்பட்ட நபர் சட்டப்பூர்வ ஜாமீன் எனப்படும் டிஃபால்ட் பெயில் அல்லது ஸ்டாச்சுட்டரி பெயில் பெற்று சிறையில் இருந்து வெளியில் வந்து விடுவார். அதாவது 90 நாட்களுக்குள் போலீசார் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யவில்லை என்றால் நீதிமன்றம் கட்டாயமாக ஜாமீன் வழங்க வேண்டும். இதன் நோக்கம் கைது செய்யப்பட்டவரை சிறையில் இருந்து விடுவிப்பதற்காக அல்ல. அலட்சியமாகவும் தாமதமாகவும் செயல்படாமல் கைது செய்யப்பட்ட நபருக்கு எதிராக போலீசார் உடனடியாக ஆதாரங்களை நீதிமன்றத்தில் சமர்ப்பித்து தண்டனையை பெற்றுத்தர வேண்டும் என்பதுதான். அந்த அடிப்படையில் ஆசிரியை காவ்யாவை நடு ரோட்டில் வெட்டி படுகொலை செய்த கொடூரன் அஜித்குமாருக்கு எதிராக அம்மாப்பேட்டை காவல் நிலைய போலீசார் 90 நாட்களுக்குள் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்திருந்தால் அஜித்குமார் ஜாமீன் கிடைத்து வெளியவே வந்திருக்க மாட்டார். குற்றவாளி என தீர்ப்பளிக்கப்பட்டு விசாரணை கைதிகளுக்கான சிறையில் இருந்து தண்டனை பெற்ற கைதிகளுக்கான சிறைக்கு மாற்றப்பட்டு சிறையிலேயே அடைக்கப்பட்டிருப்பார். சட்டமும் நீதிமன்றமும் கொடுத்த அவகாசம் 90 நாட்கள். ஆனால் 4 மாதங்கள், அதாவது 120 நாட்களுக்கு மேலாகியும் கூட அம்மாப்பேட்டை காவல் நிலைய போலீசார் அஜித்குமாருக்கு எதிரான குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்யாததன் விளைவுதான் அஜித்குமாரை சிறையில் இருந்து வெளியில் அனுப்பிவிட்டது. தனது மகளை படுகொலை செய்த கொடூரன் சிறையில் இருந்து வெளியில் வந்துவிட்டானே என்கிற ஆத்திரத்திலும் ஆதங்கத்திலும் பழிக்கு பழி வாங்குகிறேன் என்கிற பெயரில் படுகொலையை செய்துவிட்டு தந்தையும் சிறைக்கு சென்று விட்டார். அவருக்கு உதவுகிறேன் என்ற பெயரில் 3 பேர் சிறைக்கு சென்று விட்டார்கள். ஏற்கனவே மகளை பறிகொடுத்த குடும்பம் தந்தை சிறைக்கு சென்றதால் மீண்டும் நிர்கதியாகியிருக்கிறது. அடடா, மகளை நடுரோட்டில் கொன்றவனை படுகொலை செய்து பழி தீர்த்துவிட்டு வந்திருக்கிறீர்கள், சபாஷ் என பாராட்டி வெளியில் விட்டு விடுவார்களா என்ன? ஒரு நபரை போலீசார் சட்டப்படி தண்டிக்காததன் விளைவு தற்போது 4 குடும்பங்களை நிர்கதியாக்கி விட்டிருக்கிறது. ஆனால் தண்டிக்க வேண்டிய போலீசாரோ நைஸாக எஸ்கேப் ஆகிவிட்டார்கள் என கருத்து தெரிவித்து வருகிறார்கள் சட்டமும் நடைமுறையும் தெரிந்த நெட்டிசன்கள். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.